கோவை புதூர் 4வது பட்டாலியனில் பெண் போலீசுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் எஸ்பி செந்தில்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்கள். கோவையை அடுத்த கோவை புதூர் பகுதியில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4வது அணி செயல்பட்டு வருகிறது. இங்கு காவலர் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய காவலர்கள் ஆண் மற்றும் பெண் காவலர்களுக்கு இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியகத்தினுடைய கமாண்டராக எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் என்பவர் பணிபுரிந்து வந்த நிலையில் அவர் அங்கு பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து வந்ததாக புகார்கள் இருந்தது. இதனையடுத்து பெண் காவலர் கொடுத்த புகாரின் பேரில் இது விசாரணை மேற்கொண்ட உயர் அதிகாரிகள் கடந்த மாதம் எஸ்பி செந்தில்குமாரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். துறை ரீதியான விசாரணையில் அவர் பெண் காவலர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்தது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து பெண் காவலர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்தது தொடர்பாக புகார்கள் பெறப்பட்டு அனைத்து மகளிர் காவல்துறையினர் நேற்று இரவு எஸ்பி செந்தில்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மொத்தம் 10 பிரிவுகளின் கீழ் எஸ்பி செந்தில்குமார் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி.